Hi everyone, hope you are all doing great. 5 இயர்ஸ்ல ரிச் ஆகணுமா? சைபர் செக்யூரிட்டி ஜாபா இல்ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா? நான் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தேன். லைக் என்னென்ன பேராமீட்டர்ஸ் எடுத்து நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன்னா, growth, salary, அதுக்கப்புறம் அதில் இருக்க ரிஸ்க் இதெல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தேங்க. ஃபைனல் ரிசல்ட் பார்த்தேங்க. ஐ வாஸ் ஷாக். நீங்கள் ராங்கான சாய்ஸ் எடுத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வேஸ்ட் ஆகிடுங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். பிஃபோர் வி டைவ் இன், திஸ் இஸ் சந்துருஸ் டெக் அண்ட் ஃபினான்ஸ் சேனல். உங்கள் கெரியரும் உங்கள் ஃபினான்ஷியல் லைஃப்க்கும் அப்கிரேட் பண்ணுறதாங்க நம்ம சேனலோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைண்ட் செட் ட்ராப். நமக்கு சைல்ட்ஹுட்லேருந்து என்ன சொல்லுவாங்க? நல்லா படி, நல்ல ஜாப் கிடைக்கும். நல்ல ஜாப் கிடைச்சா லைஃப் செட்டில். எஸ்பெஷலி ஐடி ஜாப்னா ஏசி ஆஃபீஸு, மந்த்லி சேலரி வந்துடும், சேஃப் ஹெவன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஜாப்னாலே ரிச் லைஃபா? அப்படியா? இல்லைங்க. ரீசெண்டாக டிராகன் மூவி பார்த்தேன். அதில் ஒரு சீன் ஞாபகம் இருந்தது. என்னன்னா, நல்லா படித்து நல்ல பையனாக இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னதெல்லாம் பச்சை பொய் இல்லை. அது மாதிரி தாங்க இருக்குது. ரியாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சைபர் செக்யூரிட்டி ரியாலிட்டி. சைபர் செக்யூரிட்டி பற்றி டீப்பாக பேசலாமா? ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன மாதிரி சேலரி இருக்கும்னா 3 to 6 எல்பியே இருக்கும். அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 to 20 எல்பி சேலரி வந்து ரேஞ்ச் இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் நிறைய பேரால் அச்சீவ் பண்ண முடிய ஒரு சேலரி ப்ராக்கெட்டு தான். செமையாக இருக்குல்ல? நல்ல ஹை சேலரி, பாஷான லைஃப்னு. பட் இதுக்கு பின்னாடி ஒரு இடன் சீக்ரெட்ஸ் இருக்குங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் திங், ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர். நைட் ஷிஃப்ட்ஸ். முக்கால்வாசி ஐடி ஜாப்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். சைபர் செக்யூரிட்டி விதிவிலக்கு இல்லை. ஏன்னா வந்து அதுலேயும் வந்து நிறைய நைட் ஷிஃப்ட்ஸும் இருக்குது, டே ஷிஃப்ட்ஸும் இருக்குது. சரி, உங்களுக்கு தப்பி தவறி செம்ம கம்பெனியில் உங்களுக்கு டே ஷிஃப்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன நடக்கும்னா 9 to 5 ஜாப் பார்ப்பீங்க. 9 to 5 முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு போயிடலான்னு நினைப்பீங்க. ஆனால் முக்கால்வாசி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நைட்டில் ஒர்க் வர மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் ஆன் காலில் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா நீங்கள் 9 to 6ன்றது இல்லை 9 to 5 இல்லை 9 to 6ன்றது அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருக்கீங்க. ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா நைட்டில் உங்களுக்கு எதுனா உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதாங்க ஆன் கால் சப்போர்ட்டு. சப்போஸ் எதுனா ப்ரீச் அந்த மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓ மை காட், ஸ்லீப்லெஸ் நைட்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி செக்யூரிட்டி ப்ரீச் நடந்தால் கம்பெனி லாஸில் போயிடும். கம்பெனி லாஸ் ஆனால் யார் யார் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாங்களோ அவங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. சப்போஸ் தெரியாமல் நம்ம கெட்ட நேரம் நம்ம அதில் ஒர்க் பண்ணியிருந்தோன்னா மொத்த ப்ளேமையும் தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க. செகண்ட், கண்டினியூஸ் லேர்னிங். எப்பவுமே புதுசாக த்ரெட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. த்ரெட்டுனா உங்களுக்கு புது அட்டாக் சிக்னேச்சர்ஸ் வந்துட்டுருக்கும், மேல்வர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும் சாஃப்ட்வேர்ஸில். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் லேர்னிங் ஸ்கில்ஸை. நீங்கள் புதுசாக படிக்கணும், சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். அப்படி சர்டிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் அப்டேட்டில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்லேயும் சஸ்டெயின் ஆக முடியும், உங்கள் ஜாப்லேயும் உங்களால் சஸ்டெயின் ஆக முடியும். கண்டினியூஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணி அந்த ஃபீல்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இருக்க முடியும். சப்போஸ் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணுறதை விட்டுட்டீங்க, லேர்ன் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கெரியரும் அங்கே ஸ்டாப் ஆகிடுங்க. ரிஸ்க் ஃபேக்டர், லே ஆஃப்ஸ். ஐடி ஜாப்ஸில் லே ஆஃப்ன்றது ஒரு பார்ட் ஆகிடுச்சு இப்போது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் லைக் டாப் எம்என்சி கம்பெனிஸில் கூட லே ஆஃப்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம கண்டினியூஸாக அப்கிரேட் பண்ணி அப்ஸ்கில் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபீல்டில் சர்வை பண்ண முடியும். ப்ராஜெக்ட் டிபெண்டன்சி இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன். இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேலையை விட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா சில டைமில் மார்க்கெட் வந்து பயங்கர பூமிங்காக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்டர் ஆனோம்னா சேலரி இன்க்ரீஸ் பயங்கரமாக இருக்கும் ஸ்விட்ச் பண்ணும் போது. சப்போஸ் நம்ம மார்க்கெட் இஸ் கோயிங் த்ரூ அ பேட் டைம், அப்போ நீங்கள் வந்து ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு ஜாப் சர்ச் பண்ணிங்கன்னா எதர் உங்களுக்கு ஜாப் கிடைக்காது, இல்லை சப்போஸ் ஜாப் கிடைச்சாலும் உங்களுக்கு ப்ரீவியஸ் சேலரியை விட கொஞ்சம் தான் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு மணி மட்டும்தாங்க கொடுக்கும், பட் பீஸ் கொடுக்காது. கோல்டு ரியாலிட்டி. நவ் கோல்டை பற்றி பேசுவோமா? ஒய் பீப்புள் வந்து இவ்வளோ அப்சஷனாக இருக்காங்க, ஏன் இவ்வளோ ட்ரஸ்ட் வைக்கிறாங்க கோல்டு மேலேனா? கோல்டு வந்து 100+ இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்குங்க கோல்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் கோல்டு வந்து ஒரு சேஃப் ஹேவன். சேஃப் ஹேவன்னா உங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்கள் கையில் கோல்டு இருந்தால் நீங்கள் அந்த கோல்டை பிளெட்ஜ் பண்ணி லிக்விடேட் பண்ணிக்கலாம். அந்த லிக்விடேட் பண்ண மணியை வச்சு நீங்கள் உங்களை ப்ராப்ளமை அந்த டைமில் சால்வ் பண்ணிக்கலாம். அதனால தாங்க சேஃப் ஹேவன் சொல்கிறாங்க. அது வந்து இண்டிவிஜுவலுக்கு மட்டும் சேஃப் ஹேவன் இல்லை, ஈவன் கண்ட்ரீஸ்க்கும் அது ஒரு சேஃப் ஹேவன் தான். ஈவன் கண்ட்ரீஸ் வந்து எதனா ஒரு சினாரியோவில் மாட்டிக்கிறாங்க, லைக் ஒரு கிரைசிஸில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையில் கோல்டு இருந்தால் அதை வந்து செல் பண்ணிவிட்டு அதை லிக்விடேட் பண்ணிப்பாங்க. அவங்களோட ப்ராப்ளமாக அந்த டைமில் அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க. இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணும். அது இல்லாமல் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் நடந்தாலும் உங்களை சேவ் பண்ணும். இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ உங்களால் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு இந்த டைமில் வாங்க முடியுதுன்னா
இன் ஃபியூச்சர் லைக் 1 or 2 years லைக் நெக்ஸ்ட் இயரில் அதே பொருளை 100 ரூபாய்க்கு வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாது. ஏன்னா அதோட வேல்யூ ஆப்வியஸ்லி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சப்போஸ் அந்த பொருளை உங்களால் அதே விலைக்கு வாங்க முடியுதுன்னா அந்த பொருளோட வெயிட் வந்து நெட் வெயிட்டை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து விசிபிளாக நம்மளுக்கு தெரியாது. இதுதான் வந்து நடக்கும். ட்ரெடிஷ்னலாக க்ரோத் பார்த்தீங்கன்னா கோல்டில் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் லாங் டேர்ம் ரன்னுக்கு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் லைக் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் வந்து கோல்டு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பேர்ஸ்ட்னு சொல்லலாம். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ரோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா க்ரோ ஆகலாம், ஆகாமல் போகலாம், நம்மளால சொல்ல முடியாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ் தேவைங்க. என்ன மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்களா? சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு ஆக்டிவாக இன்கம் கொடுக்குதா? அந்த ஆக்டிவ் இன்கம்மை வச்சு நீங்கள் கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க வாங்க உங்களுக்கு பேசிவாக ஒரு சேஃப்டியான ஒரு ஃபீல்டு கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக கோல்டு மட்டும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வெல்த்தியாக ஆக முடியாது. ஆனால் நீங்கள் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வெல்த்தை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. கோல்டு உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணாது, பட் உங்கள் ஹெல்த்தை சேவ் பண்ணும். 5 இயர் கம்பேரிசன் இப்போ ரியலாக நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். கன்சிடர் நம்ம ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் எடுத்துப்போம். அவர் வந்து ஒரு 50,000 ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். ஒரு 5 வருஷமாக அவர் வந்து ஒரு ஜாபில் இருக்கார். கன்சிஸ்டண்ட்டாக அவருக்கு வந்து 50K per month வருது. அப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பார்? 5 இயர்ஸில் ஒரு 30 lakhs ஏர்ன் பண்ணியிருப்பார். பட் சேவிங்ஸ் 30 lakhs சேவ் பண்ணியிருப்பாரா? இல்லை. ஏன்னா அவருக்கு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கும், அவருக்கு அப்கிரேட் பண்ணியிருப்பார் லைஃப்பை, வெக்கேஷன்ஸ் போயிருப்பார். அந்த 5 வருஷத்துக்குள்ளே நிறைய திங்ஸ் நடந்திருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அவர் ரொம்ப தொட்டு நம்ம பார்த்தோன்னா அரௌண்ட் 5 to 6 lakhs அவர் வந்து சேவ் பண்ணியிருப்பார். அதுவே கோல்டில் மந்த்லி வந்து அவர் வந்து 10,000 rupees போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? லைக் 1,20,000 ஆச்சா? அப்போ 5 இயர்ஸில் அரௌண்ட் 6 lakhs அவர் சேவ் பண்ணியிருப்பார். அதுவும் கோல்டாக வாங்கி வச்சிருப்பாரு. அப்போ கோல்டு வந்து வேல்யூ க்ரோத் நடந்திருக்கும், சேஃப்டியாகவும் வந்திருக்கும். இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு தெரியுமா? என்ன டிஃப்ரென்ஸ்னா சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், பட் சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண உங்களுக்கு வேல்யூவும் பில்டாக இருக்கும், சேஃப்டினஸும் வந்திருக்கும், ஸ்லோவாக இருந்தாலும் செக்யூராக இருக்கும். ஃபைனலாக கம்பேர் பண்ணால் சைபர் செக்யூரிட்டியில் ஏர்ன் பண்ணால் கேஷ், கோல்டில் பில்ட் பண்ணால் வேல்யூ. இப்போ ரியல் வின்னர் யார்? நெய்தர். என்ன நெய்தர்? ரியல் வின்னர் யார் தெரியுமாங்க? காம்பினேஷன். நீங்கள் சைபர் செக்யூரிட்டி வந்து ஒரு இன்கம் சோர்ஸாக வச்சுக்கணும். அதுவே அந்த இன்கம் சோர்ஸை வச்சு கோல்டை வாங்கி அதை அக்குமுலேட் பண்ணி உங்கள் வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ புவர் பீப்புள் ஏர்ன் பண்ணுவாங்க, பட் ரிச் பீப்புள் ஏர்னும் பண்ணுவாங்க, ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை அசட்டாக கன்வெர்ட் பண்ணி க்ரோவும் ஆவாங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு சைபர் செக்யூரிட்டி ஜாப் வந்து நம்மளுக்கு ஒரு ஆக்டிவான இன்கம் தரப்போகுது. அந்த ஜாப்ல இருக்க ஆக்டிவ் இன்கம்மை வச்சு நம்ம கோல்டு அது மாதிரி இருக்க அசெட்ஸை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் வேல்யூவும் பில்ட் ஆகிருக்கும், ப்ளஸ் அது நம்ம கன்சிஸ்டண்ட்டாகவும் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் தேவைங்க. ப்ராப்பரான சிஸ்டம் இல்லாமல் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அது வந்து சீக்கிரமாக பிரேக் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் ஒன் என்னன்னு கேட்குறீங்களா? சேவ் 20 to 30% ஆஃப் யுவர் இன்கம். அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்தவுடனே உங்கள் சேலரி அக்கௌண்ட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் சேலரி அக்கௌண்ட்லேருந்தே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும், எங்கே நம்ம அமௌண்ட் போகுதுன்னு நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் 20 to 30% ஆஃப் யுவர் இன்கம் நீங்கள் அதை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதை வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இன்னொரு பர்சனல் அக்கௌண்ட் இருந்தால் அதில் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மூலமாக நீங்கள் 20 to 30% இன்கம்மை சேவ் பண்ணிடுவீங்க. அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை என்ன பண்ணலான்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். ரூல் நம்பர் 2, இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி 20 to 30% ஆஃப் யுவர் இன்கம் வந்து நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா, அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஒரு சிப் யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகலாம். இன்னொரு போர்ஷன் எடுத்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கலாம், இல்லை கோல்டு இடிஎஃப்ன்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். கோல்டு இடிஎஃப் எப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும், உங்களால் கோல்டு இடிஎஃபை ஈஸியாக வாங்க முடியும். ஸோ அது மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அசட்டை வந்து ஸ்லோவாக வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரூல் நம்பர் 3, அவாய்ட் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட். அப்படின்னா லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் நடக்குது, இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா எப்போவுமே நம்ம லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்குமோ அதில் ஃபஸ்ட் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்லோவாக அப்கிரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்லோவாக அப்கிரேட் பண்ணால் தான் உங்கள் சேலரி உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும், உங்களுக்கு எங்கே மணி போகுதுன்னு தெரியும். ரூல் நம்பர் 4, கன்சிஸ்டன்சி. நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களா, அந்த விஷயத்த வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேருக்கு என்ன யோசிப்பாங்கன்னா, என்கிட்ட சின்ன அமௌண்ட்டு தான் இருக்குது, 100 rupees தான் இருக்குது, 10 rupees தான் இருக்குது,
நான் எப்படி சேவ் பண்ணுறது, அந்த ஹேபிட் எனக்கு நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அப்படி கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 10 ருப்பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, 100 ருப்பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சின்ன அமௌண்ட்டுன்னு நினச்சி அதை உதாசீனப்படுத்தாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் அது ஒரு பெரிய வேல்யூவாக பில்ட் ஆயிருக்குங்க. ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கலாம், ஆனால் கன்சிஸ்டன்சி பிக்காக இருந்தால் அதுதான் உங்கள் சீக்ரெட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் சைபர் செக்யூரிட்டி மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா ஏர்ன் மட்டும் தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ கோல்டு மட்டும் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் அக்குமுலேட் தான் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கோல்டையும் சைபர் செக்யூரிட்டியும் அந்த காம்பினேஷனை கம்பைன் பண்ணும்போது அது ஒரு டெட்லி காம்போங்க. நீங்கள் சைபர் செக்யூரிட்டிலேருந்து ஆக்டிவாக இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆக்டிவாக இன்கம் ஜென்ரேட் பண்ணதை கோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வேல்யூவும் பில்ட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவும் பில்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வெல்த்தும் ப்ரொடெக்ட் ஆயிருக்கும். இஃப் யூ கம்பைன் போத் யூ வில் வின். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு, சைபர் செக்யூரிட்டி மட்டும் யூஸ் பண்ணால் வின் பண்ண முடியாது, கோல்டு மட்டும் யூஸ் பண்ணால் வின் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது தான் வின் பண்ண முடியும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? சைபர் செக்யூரிட்டியா, கோல்டா, இல்லை போத்தா? இந்த 3 ஆப்ஷனில் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்கன்னு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சந்துருஸ் டெக் அண்ட் ஃபினான்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். பாய்.